ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தாவை வேக வைக்க நிறைய கஷ்டப்படுவீங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா அது குழஞ்சிரும், அப்படி இல்லைன்னா வேகாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் பாஸ்தாவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி மெத்தடில் வேணாலும் நீங்கள் அதை குக் பண்ணலாம். ஃபஸ்ட் குக்கரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பாஸ்தாவை கொட்டிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருந்தால் தான் வந்துட்டு நம்ம அதில் பாஸ்தாவை போடணும். சில்லுன்ற தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது ஓவர் குக் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா கொதிச்ச தண்ணியில் பாஸ்தா போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் வந்த உடனே வந்துட்டு அதோட ஸ்டீமை எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, பாருங்கள், சூப்பராக உடையாமல் குழையாமல் நல்லா சாஃப்டான பாஸ்தா வெந்து வந்துருச்சு. டைமும் சேவ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் பாஸ்தாவை இதே மாதிரி வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.